Hello students, welcome to Maths Madhu. இன்னைக்கு நம்ம 10th standard maths relations and functionsல exercise number 1.5ல sum 6 பார்க்கலாம். So question பாருங்க, let f of x equal to x square minus 1. So find f composite f. So f ரெண்டு subdivision இருக்கு. இதுல first one f composite f. So இதை first find பண்ணிட்டு second subdivision பார்க்கலாம். Next. So இப்போ given பாருங்க. So given x square f of x square minus 1. So இதுதான் நமக்கு sum. இப்போ நம்ம f composite f அப்படின்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. இப்போ பாருங்க f composite f. ஸோ அப்போ f of x இல்லையா, இப்போ இந்த composite மட்டும் விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. f composite விட்டுட்டு f of x அப்படின்னு மட்டும் எழுதணும். ஸோ f bracket f of x. ஸோ இப்போ f of x என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? f of x பாருங்கள், x ஸ்கொயர் மைனஸ் ஒன்னா. ஸோ இப்போ f இந்த f அப்படியே எழுதிட்டு f of xோட வேல்யூ என்ன? x ஸ்கொயர் மைனஸ் ஒன். ஸோ x ஸ்கொயர் மைனஸ் ஒன். ஸோ அப்போ நமக்கு f எக்ஸோட வேல்யூவாக என்ன கிடச்சிருக்கு? x ஸ்கொயர் மைனஸ் ஒன்னுன்னு எழுதியிருக்கோமா எக்ஸோட வேல்யூவா? அப்போ f of x பாருங்கள், இந்த எக்ஸுக்கு பொதுவாக நம்ம இங்கே x வேல்யூ எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த x வேல்யூவை நம்ம இந்த எக்ஸுக்கு பொதுவாக எழுதி இந்த ஸ்கொயரை அப்படியே கொண்டு வரணும். இப்போ இந்த x எழுதலாம் பாருங்கள். x என்ன இருக்குது? x ஸ்கொயர் மைனஸ் ஒன் இருக்கா? இப்போ இது நம்ம என்ன பண்ணணுங்க? இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இது அப்படியே இங்கே எழுதணும், இந்த ஹோல் ஸ்கொயர். அடுத்து பாருங்கள், இங்கே மைனஸ் ஒன் இருக்கா? ஸோ அப்படியே இந்த மைனஸ் ஒன்னை எழுதிடுங்க. ஸோ இப்போ இது பாருங்கள், நமக்கு ஃபார்முலா படி பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இந்த ஹோல் ஸ்கொயர் வந்தால் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ ஃபார்முலா என்ன நமக்கு பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம எழுதணும். ஸோ ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது? ஏல என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? ஸோ அதை அப்படியே எழுதிடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஏவோட வேல்யூ. ஸோ எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் என்ன எழுதணும்? ஸ்கொயர் எழுதணுமா? ஸ்கொயர். தென் இந்த ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர் எழுதணுமா? பியோட வேல்யூ என்ன இங்கே இருக்குது? 1 இருக்கா? ஸோ அப்போ 1 ஸ்கொயர். இப்போ மைனஸ் 2ab. 2a என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் இல்லைங்களா, எக்ஸ் ஸ்கொயர் பியில் 1. இப்போ இந்த வேல்யூவுக்கு நம்ம ஃபார்முலா வச்சு எழுதியாச்சு. இப்போ இங்கே ஒரு மைனஸ் ஒன் இருக்குது பாருங்கள், இதையும் அப்படியே இங்கே கீழே எழுதிடணும், மைனஸ் ஒன். ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எக்ஸு நம்ம இந்த பவர் இருக்கும்போது நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, 2 2s are 4. ஸோ எக்ஸ் பவர் 4 அப்படின்னு வரும். ஸோ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் இந்த 1 ஸ்கொயர்னா 1 1s are 1. ஸோ 1 தான் வரும். ஸோ இந்த மைனஸ் 2x 2 இன்ட்டு எக்ஸு 2x. ஸோ இந்த 1 நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் 2x தான் இல்லைங்களா. ஸோ 2x. ஸோ 2x இன்ட்டு 1னா பாருங்கள், இன்ட்டு 2x தான். ஸோ இந்த 2x இந்த ஸ்கொயர் நமக்கு அப்படியே எழுதிடணும். ஸோ 2x ஸ்கொயர், இங்கே தான் மைனஸ் ஒன் அப்படியே எழுதிடணும். ஸோ இப்போ பாருங்கள், ப்ளஸ் ஒன் இருக்குது, இங்கே மைனஸ் ஒன் இருக்குது, கேன்சல் ஆயிருமா? இது கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ என்ன இருக்குது? எக்ஸ் பவர் 4 தென் மைனஸ் 2x ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து எஃப் காம்போசிட் எஃப் உடைய ஆன்சர். ஸோ எஃப் காம்போசிட் எஃப். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், எஃப் காம்போசிட் எஃப். ஸோ 3 ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த 2 ஃபங்க்ஷனுடைய வேல்யூ நம்ம இங்கேயே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ மறுபடியும் இதை ஃபைன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிவன் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எஃப் காம்போசிட் எஃப் வச்சு நம்ம எழுத போகிறோம். இப்போ சம் பாருங்கள், எஃப் காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும், ஆல்ரெடி போன சம் போட்ட மாதிரியே தான் இந்த காம்போசிட் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இந்த
எழுதிட்டோமா? ப்ராக்கெட் போட்டு இன்னொரு எஃப் இருக்குங்களா, ரெண்டாவது ஃபங்க்ஷனு. ஸோ எஃப் அடுத்து என்ன இருக்குது? எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அது அப்படியே எழுதிடணும், எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ 1 2 3 3 ஃபங்க்ஷன் வந்துருச்சுங்களா? இப்போ இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன நமக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் கிவன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னா. ஸோ இது அப்படியே எழுதுங்க எஃப். ஸோ ரெண்டாவது ஃபங்க்ஷன் ஒரு எஃப் எழுதிருங்க. இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பொதுவாக நம்ம எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படிங்கிறத எழுதிக்கலாம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்ம இதை எழுதியிருக்கோம். அப்போ எஃப் எக்ஸோட வேல்யூவாக இது வந்துருச்சு இல்லையா? இதில் எஃப் எக்ஸோட வேல்யூ இது கிடச்சிருக்கு. இப்போ எஃப் எக்ஸோட வேல்யூ பாருங்கள், இங்கே எஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னா. இப்போ இந்த எக்ஸுக்கு பொதுவாக நம்ம என்ன எழுதணும்? இங்கே இருக்கிற வேல்யூ எடுத்து எழுதணும். ஸோ இந்த எஃப் அப்படியே போட்டுருங்க. இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பொதுவாக இந்த வேல்யூ எடுத்து நம்ம எழுத போகிறோம். இப்போ எக்ஸுக்கு பொதுவாக என்ன எழுதணும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதணும். அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், த ஹோல் ஸ்கொயர் இருக்கா? எக்ஸ் ஸ்கொயருக்கு த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன். ஸோ இது அப்படியே எழுதிடணும். இப்போ பாருங்கள், இது போன மாதிரியே தான் இதில் ஃபார்முலா. த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா நமக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab இல்லையா? ஸோ அதே மெத்தடு தான், அதே மாதிரி எழுதிக்கலாம். ஸோ எஃப் ஏ ஸ்கொயர் என்ன நம்மளுக்கு? ஏ என்ன? எக்ஸ் ஸ்கொயர் தான் ஏ இல்லையா? எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஹோல் ஸ்கொயர் தென் ப்ளஸ் பி ஸ்கொயர். பி என்ன நமக்கு? ஒன்னா. ஸோ 1 ஸ்கொயர் மைனஸ் இந்த 2abயா? 2a என்ன பாருங்கள்? எக்ஸ் ஸ்கொயரா? எக்ஸ் ஸ்கொயர் பி 1. இந்த மைனஸ் ஒன்று அப்படியே எழுதிருங்க. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எஃப் எல்லாமே ப்ராக்கெட்டில் வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் பவர் த ஹோல் ஸ்கொயர்னால் பவரையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் பவர் 4 ஆயிரும் இல்லையா? ஸோ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் இந்த 1 1 சார் 1 மைனஸ் 2x 2 இன்ட்டு எக்ஸு 2x 2x இன்ட்டு 1 2x தான். ஸோ 2x இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஸோ 2x ஸ்கொயர் இந்த மைனஸ் 1. ஸோ இதில் எஃப் எக்ஸ் பவர் 4 இந்த ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று என்னாகும்? கேன்சல் ஆயிரும் இல்லையா? ஸோ மைனஸ் ஒன்று ப்ளஸ் 1 மைனஸ் 2x ஸ்கொயர். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ எஃப் எக்ஸோட வேல்யூவாக நம்ம என்ன எழுதியிருக்கோம்? எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர்னு எழுதியிருக்கோமா? ஸோ இப்போ இந்த லாஸ்ட் ஃபங்க்ஷனோட எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவாக நம்ம என்ன எழுதியிருக்கோம்? இது எழுதியிருக்கோம். ஸோ இப்போ எஃப்வுடைய எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒனில் இந்த எக்ஸுக்கு பொதுவாக நம்ம என்ன வேல்யூ எடுக்கணும்? இந்த வேல்யூ எடுத்து வச்சு சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ எஃப்க்கு பொதுவாக நம்ம என்ன இந்த வேல்யூ எடுக்க போகிறோமா? இந்த எக்ஸுக்கு பொதுவாக நம்ம இந்த வேல்யூ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர். ஸோ இங்கே என்ன இருக்குது? இது ஹோல் ஸ்கொயர் இருக்கா? எக்ஸுக்கு பொதுவாக இதை எழுதிட்டோம். இந்த ஸ்கொயருக்கு பொதுவாக இங்கே ஸ்கொயர். இந்த மைனஸ் ஒன்று அப்படியே எழுதிடணும், மைனஸ் 1. ஸோ அவ்வளோதான். இப்போ காம்போசிட் எஃப் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. சம் புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.